இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா 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 பூமி, என்னாச்சுமா? ஏன் அழற? மாமா, அவர் எங்கயாவது பாத்தீங்களா மாமா? யாருமா? ககனா? ஆமா மாமா, அவர்தான். தப்பு பண்ணிட்டேன் மாமா. அந்த தப்ப நான் எதுக்காக பண்ணேன்னு அவரே உடனே நான் பார்த்து சொல்லணும். பூமி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியலமா. முதல்ல என்னாச்சு? ஏன் நீ அழுவுற? மாமா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என் உயிரை என் மானத்தை காப்பாத்தின சாமி மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை எல்லாரும் முன்னாடியும் எந்த கையால அடிச்சு பாவி ஆயிட்டேன் மாமா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். பூமி, இருமா. பூமி, சொன்ன கேளுமா. நிதானமா இருமா. சொன்ன கேளுமா. பூமி, நான் சொல்றது கேளு. நீ என்னமா பண்ற? முதல்ல எழுந்துரு. மேல எழுந்துருமா. எதுக்குமா பதட்டப்படுற? என்ன பாரு, நான் சொல்றது கேளு. நீ அவன் மேல கை வச்சிருக்கடா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பூமி, என்னாச்சுமா? நீ எதுக்கு ககன் மேல கை வச்ச? என்னாச்சுன்னு சொல்லு. அவரை பயங்கரமா சீண்டி விட்டு அவங்களை கொல்ற அளவுக்கு கோவம் வர வச்சு ஜெயில போட்டு அவரை அடிக்க வைக்கணும்னு அந்த பூர்வ பிளான் போடுறத நான் கேட்டேன் மாமா. அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவரு கோவத்துல அவங்க நினைச்ச மாதிரியே பூர்வாவை கொல்ல போயிட்டாரு. அப்படி ஒரு நிலைமையில அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படி அடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மாமா. தெரியல, வேற வழி தெரியல. நான் அப்படி பண்ணலன்னா அவரை அரெஸ்ட் பண்ண வச்சு ஜெயில போடுறது மட்டும் இல்ல, முடிஞ்சா என்கவுண்டர்ல கொன்னுடுங்கன்னு வேற பிளான் போட்டுட்டு இருந்தாங்க அந்த அபூர்வா. நான் உடனே அவரை பார்க்கணும். இந்த பாவிய மன்னிச்சிருங்கன்னு அவரு கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்கணும். என் கண்ணீரால அவரு காலை கழுவினாலும் என் பாவம் தீராது. இங்க பாரு பூமி, நீ பண்ணது பாவம் இல்லம்மா, அது உன்னோட காதல். ஆமாமா, அது உன்னோட காதல் தான். அன்னைக்கு அவன் மேல இருந்த காதல வார்த்தையில சொன்ன, இன்னைக்கு அத செயல்ல காட்டியிருக்க. நீ அவனை அவமானப்படுத்தலமா. அபூர்வா போட்ட சதியில இருந்து நீ அவனை காப்பாத்திருக்க. அந்த விஷயம் அவனுக்கு இப்ப புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன்னையும் உன் காதலையும் கண்டிப்பா புரிஞ்சு ஏத்துப்பாமா. என் பிள்ளைக்கு அன்பு காட்டுறத தவிர அவனுக்கு வெறுக்க தெரியாதுமா. நான் அவனுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒதுக்கி வச்சானே தவிர என்ன அவன் வெறுத்ததே இல்லை. நான் சொல்றத நம்பு. கண்டிப்பா அவன் உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனே வருவான். நீ பத்திரமா வீட்டுக்கு போமா.